வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். இந்த கருணக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி இருக்குது. இது ரொம்ப பேருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கை நான் அவிச்சு இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை தோலெல்லாம் எடுத்துடுறேன். இந்த கருணக்கிழங்கு வந்து ஒரு சில இடத்துல சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கருணக்கிழங்குனா இந்த புடி மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து பிடிகரணன்னு சொல்லுவாங்க. இதை கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து இதை சேனக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. இதோடைய தோலெல்லாம் நான் எடுத்துட்டு இதை அப்படியே மசிச்சுக்கணும். இப்போ நம்ம அப்போல்லாம் நாங்கள்லாம் வந்து விருந்துக்கு பெரிய பெரிய விசேஷமான டைமில் போனோம்னா வாழையில் வந்து இந்த அவியல், துவையல், மசியல், கூட்டு, வறுவல், பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு 6 விதமாக அந்த சைட் டிஷ் வைப்பாங்க. இது வந்து மசியல். இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தான் இது தெரியும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை வந்து 1-2 தான் நெசிச்சுக்கணும். இதை வந்து நல்லா குழன்னு மசிச்சுக்க கூடாது. அப்படி எடுத்தோம்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கணும், அந்த அளவுக்கு மசிச்சுக்கணும். அதனால தான் தண்ணியில் போட்டுலாம் வேக வைக்கக்கூடாது, இதை ஆவி கட்டிடணும். இதை பாருங்க இந்த மாதிரி. இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்ப்போம். கருவேப்பிலையை வச்சுருக்கிற, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் லைட்டாக தட்டிக்க தந்தால் கூட தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். உளுந்தம்பருப்பு, அப்புறமா கடுகு, பெருங்காயம். இந்த சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மை அப்படி இருக்கும். நீங்கள் வந்து பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை வந்து அடிச்சிடும். நம்ம வேற வச்சிடுறோம் இல்லையா, அதனால் அந்த அரிப்புத்தன்மைலாம் இருக்காது. கட் பண்ணும்பொழுது தான் அந்த கையில் வந்து அரிப்புத்தன்மை இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கையில் வந்து நல்லா ஆயில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுங்க. பெருங்காயம் போட்டுட்டேன். பெருங்காயம் போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டுலாம் லைட்டாக செவந்து அப்படி வரும் பொழுது பச்சை மிளகா, இந்த பச்சை மிளகா வந்து அதுவும் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இது வந்து இந்த காரக்குழம்பு அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். காரக்குழம்பு, தயிர் சாதம், ரசம் சாதம், மோர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் போட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் நல்லா செவந்து வரணும், ஓரளவுக்கு செவந்து வரணும். இது வந்து ஒரு சிலருக்கு தான் தெரியும், ரொம்ப பேருக்கு இது தெரியாது. இது வந்து கருணக்கிழங்கு மசியல், இது இல்லைன்னா கருணக்கிழங்கு புட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, கலருக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் செவந்து வந்துடுது. இப்போ உதிர்த்து வச்சுருக்கிற அந்த கருணக்கிழங்கு மசியலை நான் இதில் சேர்த்துடுறேன். இதே மாதிரி உருளைக்கிழங்குல கூட செய்வாங்க. கருணக்கிழங்கு காரப்புட்டு இது பேர், மசியல் அப்படின்னு சொல்லுவோம். இதை நல்லா அந்த வெங்காயத்தோட அந்த எண்ணெய், பச்சை மிளகா இருக்குது பாருங்கள், அதோடு அப்படியே பிளெண்ட் ஆகி வரணும். இப்போது இந்த கருணக்கிழங்குக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஏற்கனவே வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு, ரொம்ப போடலை, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கருணக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு இது நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை மேலாக்க அப்படி தூவி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆகிடுது. இது பாருங்கள், மேலாக்க அந்த கொத்தமல்லியை தூவி விட்டாச்சு. இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். அதுவும் இந்த காரக்குழம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்ட காரக்குழம்புக்கும் இந்த கருணக்கிழங்கு மசியலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.